இல்ல சில பாரம்னு சொல்றோம் இல்லைங்களா, தலையில ஒரு டைட்ன ஒரு சரியான பாரம் இருக்கிற மாதிரி. அப்ப இயற்கையாவே நம்மளுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தேவைப்படும், அந்த ப்ரெஷர் தேவைப்படுது. நம்ம ஒரு ப்ரெஷர்ல இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு ப்ரெஷர் அவுட்லெட் தேவைப்படுது. நம்ம முள்ளால எடுக்கிறதுன்னு பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அதுக்கு பந்தனம் தேவைப்படும். சாஸ்திரங்களே பந்தனம் எல்லாம் சொல்லிருக்காங்க. பந்தனா டைம் மெத்தட் சொல்லியிருக்காங்க. அது வந்து அடிக்கடி நம்ம பண்ணா தப்பு. அதே மாதிரி அது ரொம்ப இறுக்கமா ரொம்ப பாயிண்டடா நாட் பண்றதும் தப்பு. இப்போ ஒரு டவல் மாதிரி வச்சு சும்மா அப்படியே ரஃபா கட்டினா அது பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனா ரொம்ப ஃபைனா சின்ன த்ரெட் ரொம்ப டைட்டா அப்படி அந்த மாதிரி கட்டுறதுதான் தப்பு. பட் இருந்தா கூட அதையெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு முறை 2 முறை வரும்போது அது தவறு கிடையாது. ஆனா ஃப்ரீக்வெண்டா வருதுன்னா நம்ம ஆயுர்வேத அடிப்படையில பார்த்தோம்னா பித்தம் வந்து ரொம்ப ஹை லெவல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பித்தம் வந்து சிரஸ்ல போய் சிரஸ்தானத்துல பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆகார விகாரங்கள்ல டயட்ஸ்ல நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிட்றது கூட தலைவலியை தடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரி நல்ல தூக்கமின்மையினால கூட அந்த மாதிரி அந்த கை பண்ற மாதிரி ஒரு தலைவலி வந்தாலே அவங்களுக்கு சரியான ஸ்லீப் இல்லைன்னு அர்த்தம். அவங்களால டைமிங்க்கு ஃபுட் எடுத்துக்க முடியலன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அவங்களுக்கே தோணும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த தலைவலியை வந்து அந்த பேஷண்டே உணர்வாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மித்த தலைவலிக்கும் இந்த தலைவலிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு போதிய ரெஸ்ட் அவசியமா இருக்கும்.